ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் போகிற வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 வெத்து டு கெத்து அனிமேஸில் இருக்க பவர்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் அந்த மாதிரி போடுற சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5th பிளேஸில் இருக்க பவர் செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக்ரா அர்ஜுட்சு ஃப்ரம் நருட்டோ. பேசிக்காக சக்ரானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிஞ்சாவுக்கு எனர்ஜி கொடுக்கறதே இது வந்து பார்த்திங்கன்னா சக்ராஸ் தான். அந்த சக்ராஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டெக்னிக்ஸ் அதாவது ஜூட்ஸுஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எனர்ஜி ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கராவே வந்து ஆக்சுவலாக க்ரியேட் ஆகும். ஷினோபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை மோல்டு பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு தேவையான பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த சக்கரானால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால செவுத்து மேலே ஓடுறது, தண்ணி மேலே ஓடுறது, அந்த ஸ்பீட் என்ஹான்ஸ்மெண்ட்டு, ஸ்ட்ரென்த் என்ஹான்ஸ்மெண்ட்டு, அப்புறம் ஜூட்ஸுஸ்லாம் போடுறது, ஹீலிங், சமனிங் ஜூட்ஸு, அப்புறம் வந்து பேரியர்ஸ், சீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த சக்கரா மூலயமா ஷினோபிஸால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த சக்கரா வந்து அவங்க வந்து ரன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால வந்து சண்டை போட முடியாமலையும் இல்லை எக்ஸாஸ்ட் ஆகியும் கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜூட்ஸு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சக்கராவை யூஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணுற எந்த ஸ்பெஷல் டெக்னிக்குமே ஜூட்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஜூட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரா கண்ட்ரோல், ஹேண்ட் சயின்ஸு, ட்ரைனிங் ப்ளஸ் அந்த லீனியேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளட் லைன்ல எல்லாம் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜூட்ஸுஸ்லாம் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேஜராக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் ஜூட்ஸுஸ் இருக்குது. நின்ஜூட்ஸு, கென்ஜூட்ஸு, டைஜூட்ஸு, சென்ஜூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோஜூட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. நின்ஜூட்ஸுன்னா என்ன அப்படி பார்த்தோம்னா, அந்த பேசிக்காக அந்த சக்கராவை வச்சு ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் இல்லைனா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது மூலிமா அட்டாக் பண்ணுறது தான் வந்து இந்த நின்ஜூட்ஸு. இதில் எப்படிலாம்னா இந்த ரசங்கானு, சிடோரி, க்ளோன் ஜூட்ஸு, ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு, இது எல்லாமே வந்து நின்ஜூட்ஸில் தான் வரும். கென்ஜூட்ஸு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு இல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுறது மூலிமா ஆப்போனண்ட்டோட சக்கரா வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கென்ஜூட்ஸு. இதில் வந்து இட்டாச்சியோட அந்த சிக்கியோமி இருக்கும் இல்லையா, அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்யூஷன்ஸ் நார்மலாக ஷரிங்கான் யூஸ் பண்ணுற இல்யூஷன் கிரியேட் பண்ணுறது எல்லாமே கென்ஜூட்ஸில் தான் வரும். டைஜூட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட். இதில் வந்து பெருசாக சக்கராவே எதுவும் தேவைப்படாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்கில் வந்து தேவைப்படும் இங்கே அதிகமாக. மேஜரான எக்ஸாம்பிளே வந்து பார்த்திங்கன்னா ராக்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைட் கை. ஃபிசிக்கல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் எனர்ஜி மூணுத்தையும் கம்பைன் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ஜூட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சேஜ் சக்கரா மூலியமா வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேஜ் சக்கராவை கிரியேட் பண்ணும், அதனால் பவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நருட்டோ சேஜ் மோட் போகும்போது அவன் வந்து யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சக்கரா ஜுட்ஸுலாம் எடுத்தோம்னா எக்கச்சக்கமாக பேசிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பெரிய கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர்ஸு. பட் ஏன் இதை 5th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் அது எல்லாமே பயங்கர டெப்த்தாக இருக்கும், ஐகானிக்காகவும் இருக்கும். ஆனால் சீரீஸில் போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே இவங்களே பிரேக் பண்ணி விட்ருவாங்க. ஒரிஜினலாக செட் பண்ண ரூல்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எண்டில் இருக்காது. அந்த சக்கரை ரிசர்வ்லாம் போகுங்கிறது பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் அங்கே சண்டை போடுற மாதிரி, ரொம்ப நேரத்துக்கு சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சக்கரை வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல்லேருந்து வருது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். பட் அதர் தென் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீரீஸ் வந்து நருட்டோ தான். ஸோ 4th பிளேஸில் இருக்க பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெவில் ஃப்ரூட்ஸ் ஹாக்கி ஃப்ரம் ஒன் பீஸ். ஒன் பீஸில் இருக்க 2 முக்கியமான பவர் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் அண்டு ஹாக்கி. டெவில் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக மக்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸை வந்து கொடுக்கும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலிமா. அதுவே ஹாக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர். அது யார் வேணாலும் அவேக்கன் பண்ணலாம், பேசிக்கான ட்ரைனிங் அண்டு ஸ்ட்ராங் வில் இருந்தால். டெவில் ஃப்ரூட்னால் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃப்ரூட். அதை சாப்பிட்றது மூலிமா அந்த கன்சியூமருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எபிலிட்டி வந்து கிடைக்கும். பட் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதை சாப்பிட்றவங்க வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை வந்து டோட்டலாக இறந்துருவாங்க. வாழ்க்கை முழுக்க அதை அவங்க சாகிற வரைக்கும் அவங்களால ஸ்விம்மே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஏன் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன் பீஸ் வேர்ல்டில் வந்து நிலப்பரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தண்ணி தான் இருக்கிறதுலே அதிகம். 50% மேலே வந்து தண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த உலகத்தில் நீச்சல் அடிக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு செகண்ட் ஃப்ரூட்டையும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டிங்கனாலும்
நீங்கள் வந்து சாகிற சுச்சுவேஷனுக்கு சாப்பிட்ட உடனே போயிடுவீங்க. அதனாலேயும் வந்து செகண்ட் டெவில் ஃப்ரூட்டே உங்களால் சாப்பிட முடியாது, ஒரே ஒரு டெவில் ஃப்ரூட் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. பேராமெஷியா, லாஜியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோன். பேராமெஷியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனால் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றதுனால வந்து யூசர்னால் பாடியை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும், இல்லைனா பாடினால் ஒரு சப்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண முடியும், இல்லைனா சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும், இல்லை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்து லூஃபி வந்து கம் ஃப்ரூட் சாப்பிட்டா உடனே அவன் வந்து ரப்பர் மாதிரி வந்து அவனோட பாடி வந்து சேஞ்ச் ஆகுதோ, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேராமெஷியா டெவில் ஃப்ரூட்டோட டைப்பு. நெக்ஸ்ட்டு லாஜியா டைப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை சாப்பிட்ட யூசர்ஸால் வந்து நேச்சுரல் எலமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணவோ, கண்ட்ரோல் பண்ணவோ, இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகவோ வந்து முடியும் அந்த எலமெண்ட்டாக. இதோட யூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் இல்லைனா சாபோ வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஒரே ஃப்ரூட்டை தான் சாப்பிட்ருப்பாங்க, ஃப்ளேம் ஃப்ரூட்டை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஃப்ளேம்ஸை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஜியா ஃப்ரூட் டைப்போட பவர் செட்ஸு. நெக்ஸ்ட்டு ஜோனில் வந்து பார்த்தோம்னா, ஜோன் டெவில் ஃப்ரூட் டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களால வந்து பார்த்திங்கன்னா அனிமலாக மாற முடியும், இல்லைனா அனிமல் ஹியூமன் ஹைப்ரிட்டாக வந்து மாற முடியும். பேசிக்காக சாப்பர் இருக்காப்புல எல்லாம் அவரோட பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோன் டைப்பு. ஹியூமன் ஃப்ரூட்டை வந்து சாப்பர் சாப்பிட்டதுனால அவர் வந்து டியர்லேருந்து ஹியூமனாய்டாக வந்து லைட்டாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது, மித்திக்கல் ஜோனுங்கிற மாதிரி. அதாவது மித்திக்கல் பீயிங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ட்ராகன்ஸ் அந்த மாதிரி மித்திக்கல் ஜோன் டைப் சாப்பிடும்போது நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கவங்களால மித்திக்கல் கிரியேச்சர்ஸாக மாற முடியும் காமிச்சிருப்பாங்க. இதுதான் வந்து ஜோன் டைப்லேயே மித்திக்கல் ஜோன் டைப்பு. நெக்ஸ்ட்டு ஹாக்கி பார்த்தோம் அப்படின்னா, இது பேசிக்காக வந்து ஒரு பர்சனோட ஸ்பிரிச்சுவல் ஆர் வில் பவரை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மூலிமா க்ரியேட் பண்ணுறது தான் ஹாக்கி. டெவில் ஃப்ரூட் மாதிரி இல்லாமல் இதை வந்து யாருனால வேணாலும் கற்றுக்க முடியும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதை கற்றுக்கிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணணும், டிட்டர்மினேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாக்கியவே நீங்கள் வந்து கற்றுக்க முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமாக 3 டைப் ஆஃப் ஹாக்கி இருக்குது. அப்சர்வேஷன் ஹாக்கி, அமெண்ட்மெண்ட் ஹாக்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா காங்கரர்ஸ் ஹாக்கி. அப்சர்வேஷன் ஹாக்கினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால் வந்து எனிமியோட மூவ்மெண்ட்டை இல்லைனா இந்த ப்ரொஜெக்டோட மூவ்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் ஹாக்கிலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹாக்கியை யூஸ் பண்ணும்போது நம்மளோட பாடி பார்ட்ஸை வந்து நம்மளால் பயங்கர ஹார்டன் ஆக முடியும், ஸ்ட்ரென்த்தன் ஆக முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாஜியா டைப் யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நம்மளால் இதை வச்சு ஹிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எலமெண்ட்ஸாக மாற முடியும், இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னாலே அந்த யூசர்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் ஹாக்கி மூலிமா வந்து அட்டாக் பண்ண முடியும், அட்டாக் பண்ணால் அது உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காங்கரர்ஸ் ஹாக்கினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மூலிமா வந்து ஆப்போனண்ட்டை நம்ம வந்து ஓவர்வெல் பண்ணலாம், அதாவது நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கதிகலங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த காங்கரர்ஸ் ஹாக்கியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அட்டாக் பண்ணோம்னா அது பயங்கர ஃபோர்ஸாக வந்து இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பயங்கர க்ரியேட்டிவான பவர்னு சொல்லலாம். பட் ஏன் இதை நான் வந்து 4th பிளேஸில் வச்சுருக்கேன்னா, அந்த பவர் பேலன்ஸுங்கிறது இப்போலாம் பவர் ஸ்கேலிங்கிறது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் சீரீஸில். அதனால் மட்டும்தான் நான் வந்து இதை வந்து 4th பிளேஸில் வச்சுருக்கேன். 3rd பிளேஸில் இருக்க பவர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, த சிஸ்டம் ஃப்ரம் சோலோ லெவலிங். பேசிக்காக அந்த சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மிஸ்டீரியஸான கேம் லைக் இன்டர்ஃபேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜின்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த டபுள் டஞ்சன் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக போகிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேயராக மாறுறீங்களா அப்படின்னு ஒரு ஆஃபர் வர்றதுக்கு வந்து இவரை அக்செப்ட் பண்ணுறது மூலிமா இந்த சிஸ்டம்ங்கிறது வந்து இவரை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டமோட பேசிக்கான ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரோல் பிளேயிங் கேம் மாதிரி ஜின்வு வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சிஸ்டம்ங்கிறத வந்து ஒரு கேமோட இன்டர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜின்வு தான் வந்து அதில் இருக்க ஒரே ஒரு பிளேயர். அதில் வந்து இவனை லெவல் அதிகமாக்குறது, அப்படி லெவல் அதிகமாக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவன் லெவலப்பாக அவன் கூடயே இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜின்வோட அந்த ஸ்ட்ரென்த்து, எபிலிட்டி, வைட்டாலிட்டி, இன்டெலிஜென்ஸ், பெர்செப்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் வந்து ஒவ்வொரு எனிமியை வந்து டிஃபீட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுவான். அந்த பாயிண்ட்டை வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத வந்து அவன் சூஸ் பண்ண உடனே அந்த ஆர்பிஜி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் லெவலப் ஆகணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக நிறைய புது மிஷின்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அவன் லெவலப் ஆகிக்கிட்டே இருப்பான். எக்ஸாம்பிளுக்கு இந்த டெய்லி குவெஸ்ட்டு, எனிமீஸ் எலிமினேட் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்கான டஞ்சன்ஸு,
சின்ன சின்ன ஹிடன் ஆப்ஜெக்டிவ்ஸு இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவனோட மிஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ப்ளஸில் இருக்கிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ஸ்ட் எனர்ஜி ஃப்ரம் ஜுஜுட்சு கைசன். இந்த கர்ஸ்ட் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு சாசரர்ஸு, கர்ஸ்டு ஸ்பிரிட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் கர்ஸ்டு டூல்ஸோட முக்கியமான பவரே அப்படின்னு ஜுஜுட்சு கைசனில் வந்து சொல்லியிருப்பாங்க. பேசிக்காக இந்த கர்ஸ்டு எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து பவர் சோர்ஸ். எதுக்கு அப்படின்னா கர்ஸ்டு டெக்னிக்ஸை வந்து பண்ணுறதுக்கு. கர்ஸ்டு டெக்னிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கர்ஸ்டு எனர்ஜியால் பவர் பண்ண பார்த்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இந்த கர்ஸ்டு எனர்ஜி எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட நெகட்டிவ் எமோஷன்ஸை வச்சு தான் வந்து இந்த கர்ஸ்டு எனர்ஜி வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்னென்னா அந்த ஆங்கர், ஃபியர், சேட்னஸ், ஹேட்டட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்ரெட், இது எல்லாமே வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து எமிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டாக லீக் ஆகி அது வந்து ஒரு புது கர்ஸ்டு ஸ்பிரிட்டுக்கே வந்து உயிர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுஜுட்சு சாசரர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜியை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதை வந்து காம்பேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த கர்ஸ்டு எனர்ஜி வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனால் வந்து நார்மலாக இந்த நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து கிக் அண்டு பஞ்சஸ்லாம் பண்ணுறதை வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக்கி பயங்கரமாக கொடுக்கும். அதே மாதிரி கர்ஸ்டு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கர்ஸ்டு எனர்ஜியை வந்து பவர் கொடுக்கும். பாடியை வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் இந்த கர்ஸ்டு எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் அண்ட் டியூரபிலிட்டி, அதுவும் இல்லாமல் சில கர்ஸ்டு வெப்பன்ஸையும் வந்து இந்த கர்ஸ்ட் எனர்ஜி மூலிமா எம்பவர் பண்ணி ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேசிக்காக என்னென்னா இந்த கர்ஸ்ட் எனர்ஜி வச்சு ஃபைட் பண்ணும்போது நார்மலாக ஃபைட் பண்ணுறதை விட பவர்டப்பாக நம்மளால் வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கர்ஸ்ட் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டெக்னிக்ஸையும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் பேசணும்னா பயங்கர பெருசாக போய் வீடியோ. ஸோ இந்த கர்ஸ்ட் எனர்ஜியோட வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுவும் போடலாம். இது ஏன் நான் செகண்ட் ப்ளஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப டீப்பாலாம் போகலை, இன்னுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்கிறதுனால இன்னும் நமக்கு வந்து இந்த கர்ஸ்ட் எனர்ஜி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணி பார்க்கல. எல்லாம் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ளஸில் இருக்கிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நென் ஃப்ரம் ஹண்டர் ஹண்டர். பேசிக்காக அந்த நென்னுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் ஃபோர்ஸ், அதாவது ஆரா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டெக்னிக் பேர் தான் வந்து நென். இந்த சீரீஸில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பவர்ஃபுல் எபிலிட்டிக்குமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து இந்த நென், அதாவது இந்த ஆரா தான் வச்சுக்கலாம். மற்ற அனிமேஸில் இருக்க பவர் சிஸ்டம் மாதிரி இல்லாமல் இந்த நென் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கும். ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனண்ட்டை வந்து நீங்கள் வீக்காக இருந்தாலும் இந்த எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராங்கர் அப்போனண்ட்டை வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த நென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கேட்டகரிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ஹான்ஸ்மெண்ட், டிரான்ஸ்மியூட்டேஷன், கான்ஜுரேஷன், மேனிப்புலேஷன், எமிஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன். என்ஹான்ஸ்மெண்ட் எப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் பேசிக்காக ஒரு பாடியை இல்லைனா ஒரு பொருளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு கோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜஜன்கன் டெக்னிக்கில் வந்து அவனோட பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட். கோனும் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் டைப்பில் தான் வருவான். டிரான்ஸ்மியூட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆராவோட ப்ராப்பர்ட்டியே வந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒரு ஃபார்மில் கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன். கிலுவா வந்து எப்படி அவனோட ஆராவை வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து மாற்றி அட்டாக் பண்ணுவானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் டெக்னிக்கு. நெக்ஸ்ட்டு கான்ஜுரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அவனோட ஆரா, அந்த கேரக்டரோட ஆராவை வந்து ஒரு பொருளாக வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குராபிகா வந்து அவனோட ஆராவை வந்து பயங்கர பவர்ஃபுல்லான செயின்ஸாக வந்து கான்ஜூர் பண்ணியிருப்பான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஜுரேஷனில் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே மேனிப்புலேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை க்ரியேட் பண்ணுறதோ வந்து பண்ண முடியும் இந்த மேனிப்புலேஷன் வச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷால்னார்க் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆப்போனன்ட்ஸை இல்லைனா டார்கெட்ஸை வந்து ஆண்டனா இல்லைனா ஃபோனை யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எமிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு கேரக்டரோட ஆரை வந்து பாடியிலேருந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி பவரை வந்து எமிட் பண்ண முடியும், எல்லாம் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் அந்த பவரையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லியோரியோ வந்து அந்த லாங் ரேஞ்ச் பஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பாப்புல. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன். இப்போ சொன்ன 5மே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வராது. இது வந்து ஒரு ரேர் எபிலிட்டி. லைக் குராபிகாவோட அந்த எம்பரர் டைம்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பவர் செட்ஸ்க்கான முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் வோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நென் யூசர்ஸ்னால வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்லையோ இல்லை சீரியஸான ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்பையோ வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து பயங்கரமாக அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குராபிக்காவோட அந்த செயின் ஜெயில்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர்ஸ்கிட்ட மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி தப்பி தவறி வேறு யாருக்கிட்டையாச்சும் யூஸ் பண்ணால் அப்படின்னா அவன் ஹார்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்க செயின் வந்து அவனையே கொன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வந்து அவனே செட் பண்ணி தான் அவன் வந்து அந்த செயின்ஸை வந்து கிரியேட்டே பண்ணியிருப்பான். அப்படி வந்து ஒரு ரூலை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பவரை வந்து ஒரு டெக்னிக்கை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். யாராலுமே வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த செட் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பவருமே பயங்கர பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டதுக்கு முக்கியமான காரணமே இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து பயங்கர பக்காவாக வந்து கொடுத்துருப்பாங்க. சீரிஸ் த்ரூ அவுட்மே இந்த ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதில் எந்த லாஜிக் மிஸ்டேக்ஸுமே இல்லாமல். அதனால் மட்டும்தான் நான் வந்து இந்த நென்னை வந்து நான் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது இன்னும் ஹண்டர் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிங்க. அனிமேஷன் குவாலிட்டினால வந்து பார்க்காம விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனி ஃபேவரட்டான லிஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரியே வெத்து டு கெத்து லிஸ்ட் இருக்குன்னு தெரியும் பவர்ஸில். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ அவ்வளோதான். டாடா, பாய். Until we meet again.